கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் பத்தி பார்த்தோம். தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு பார்த்தோம். தி கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் ஆல், எல்லாவற்றிலும் மேலான அன்பை பத்தி பார்த்தோம். லவ் தட் நெவர் ஃபெயில்ஸ், ஒருபோதும் தோல்வியடையாத அன்பை பத்தி பார்த்தோம். லவ்விங் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள்னு சொல்லி பார்த்தோம். லவ் யோர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்னு சொல்லி பார்த்தோம். The power of forgiving love, மன்னிக்கும் அன்பின் வல்லமையை பற்றி பார்த்தோம். Love that sacrifices, தியாகம் செய்யும் அன்பை பற்றி பார்த்தோம். Nothing can separate us from God's love, தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால் வாக்கிங் இன் லவ், அன்பில் நடப்போம். சோ இந்த மாதம் முழுக்க அன்பை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சோ அன்புனா எப்படி, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாய் அன்பில் நடப்பதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோம். சோ வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். சோ இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, பழைய ஏற்பாட்டின் காலத்துல தூப வர்க்கம் காட்டுதெல்லாம் ஒரு பழக்கமா இருந்தது. பாவங்கள் அதிகமாய் பெருகி கொண்டு போகையில ஆண்டவர் அந்த தூபம் காட்டுதலையே வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்துல தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறார் இல்லையா? சோ அதே போல அதே அன்புல நாமளும் நடந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். சோ எப்படி அந்த அன்புல நாம் நடக்கிறது? நாம பரிசுத்தவான்களா ஆக்கப்பட்டுட்டோம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்களும் பரிசுத்தவான்களாகவும் தான் இருக்கிறோம். சோ நம்ம கிட்ட இனிமே பாவங்கள் கிடையாது. இதுவரைக்கும் செய்த பாவங்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால இனிமே பாவம் செய்ய போவதில்லை இல்லையா? ஆனாலும் சில விஷயங்கள், தப்பிதங்கள் நாம செய்கிறோம். அதை நம்ம இன்னைக்கு மாற்றிக்கொள்ள போகிறோம். எப்படி என்றால், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. சோ பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? வேசித்தனம்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்துல என்ன சொல்லியிருக்கிற, ஒரு பொண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லிட்டாரு. சோ பழைய ஏற்பாட்டின் காலத்தை விட புதிய ஏற்பாட்டின் காலங்கள்ல உள்ள கற்பனைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ நாம அதன்படியாய் ஆண்டவருடைய அன்பின்படியாய் நம்ம நடந்து கொள்ளணும். பொருளாசை நமக்குள்ள இருக்கவே கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பொருளை வாங்கி கொண்டாங்கன்னா அந்த பொருளை பார்த்து நம்ம ஆசைப்பட்டு நமக்கு அது வேணும்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வைராக்கியமாகவும் வேதனையாகும், நமக்கு இல்லையேன்னு சொல்லி வேதனையாகவும் நம்ம வளர்த்து கொள்ள கூடாது. ஆண்டவர் நம்ம பேர்ல நமக்கு இது எழுதி வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா அது நடக்கும். இல்ல இது நமக்கு இல்ல அப்படின்னு எழுதி வச்சுட்டாருன்னா அது நடக்கவே நடக்காது. சோ அந்த மென்டாலிட்டியோட நம்ம இருக்கணும் இல்லையா? சோ நான்லாம் அப்படிதான் நினைப்பேன். நான் பெருசா எதுவும் ஆசைப்பட மாட்டேன். எனக்குன்னு எழுதி வச்சிருக்கிறது, ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது எனக்கு கொடுப்பாரு கண்டிப்பா. என்னுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நான் என்ன வாங்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். சோ எனக்குன்னு எழுதி வச்சிருந்தா கண்டிப்பா அது கொடுப்பாரு. எனக்குன்னு இல்லைன்னா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது, அது கிடைக்காது. சோ அப்படியாதான் நாம இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதனோடு மட்டும் அல்லாமல் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். சோ புத்தீனமான பேச்சு, வம்பு பண்ணுகிறது, இதெல்லாம் நமக்கு தகாதவைகள்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருடைய அன்புல நம்ம திகைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் போது தப்பான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். சோ எது நமக்கு தகும்? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம், நாம எல்லாரும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். சோ நமக்குள்ள வம்புகளும் தகாத வார்த்தைகளும் நம்ம வாயிலேந்து வரக்கூடாது, பரியாசமும் நம்ம வாயிலேந்து வரக்கூடாதுன்னு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார்.
நம்ம ஸ்தோத்திரம் செய்யறவங்க, எப்போதும் ஸ்தோத்திரம் செய்யறவங்க, ஆண்டவர் கிட்ட ஜெபத்துல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சர்ச்ல ஜெபம் பண்றோம், ஆண்டவருடைய பிரசனத்தை அதிகமா உணர்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமா யாராவது தெரியாம இடிச்சுட்டா கூட அவங்க மேல அதிகமாய் கோபப்படுவோம். ஸ்தோத்திரம் செய்த வாயினாலே அவதூறான வார்த்தைகளால மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். நாம எல்லாரும் கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கிறோம்ன்றத நாம நினைவு கூறுகிறதே இல்லை. நம்ம மற்றவங்களை காயப்படுத்தணும்னா அவங்களும் இயேசு கிறிஸ்துவின் அவயமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம உணரணும். ஒரு கை அடிபட்டுச்சுன்னா இன்னொரு கை சந்தோஷப்படுமா? ஒரு கண்ணு காயப்பட்டுச்சுன்னா இன்னொரு கண்ணு சந்தோஷப்படுமா? நாம் அதை உணர்ந்து கொள்ளணும். கிறிஸ்துவர்களாகிய நாம் அதை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவருடைய இன்னொரு அவயத்தை நாம காயப்படுத்திட்டா நாம சந்தோஷப்பட முடியாது இல்லையா? சோ நமக்கு எது தகுதியானது? ஸ்தோத்திரம் செய்வதே தகுதியானது. புத்தீனமான பேச்சும் வம்புகளும் பரியாசமும் நமக்கு தகாதவைகள். நமக்கு அது தகுதியே இல்லை. சோ அதை நம்ம செய்யவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட இடைப்படுகிறார். சோ இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். நாம ஏதாவது தகாத வார்த்தைகளை பேசியிருந்தாலும், வீண் வம்புக்குள்ள ஈடுபட்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய அன்பு நம்ம கிரியை செய்யும். கண்டிப்பா ஆண்டவர் அந்த பாவத்தில இருந்து நம்மளை விடுதலையாக்குவார். இனிமே அந்த பாவங்களை செய்யாதபடிக்கு நம்மளை வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்கு கூடான கூடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வாக்கிங் இன் லவ்ங்கிற டாபிக்ல ஆண்டவரே உங்க வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், அப்பா உங்க ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே எங்களுக்காக ஜீவாதார பலியா ஒப்பு கொடுத்தது நிமித்தம் உங்க அன்பை ஆண்டவர் அப்பா எங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணீங்களே, அதே அன்பை ஆண்டவரே எங்க ஒவ்வொருவர் மேலேயும் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்துல அமர்ந்திருக்கிற ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு சகோதரன் மேலேயும், ஒவ்வொரு சகோதரி மேலேயும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மேலேயும், பெரியோர் மேலேயும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இது வரைக்கும் வீண் வார்த்தைகள்னாலையும் வம்புகள்னாலையும் பரியாசங்கள்னாலையும் நாங்கள் நிறைந்திருப்போமே கர்த்தாவே. எங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவர் அப்பா. தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் ஏதாவது பேசியிருப்போமே ஆண்டவரே. உங்க கல்வாரியின் ரத்தம் எங்க மேல விழுப்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா உங்க ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க அன்பினால் நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்று தாருங்க, ஆசீர்வதிங்க அப்பா. துதிக்கிற ஆண்டவரே, அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.